வணக்கம். மற்றும் ஒரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இதுவரை இந்த தொடரிலே 14 அத்தியாயங்களை கண்டுவிட்டோம். இப்பொழுது 14வது அத்தியாயத்தில் நிற்கின்றோம். இந்த 14வது அத்தியாயம் அட்லாந்திஸ் ஆகிய இரு பெருநகரங்களை பற்றிய வரலாறு. இந்த வரலாற்றிலே இதுவரை 3 பாகங்களை பார்த்துவிட்டோம். இந்த இறுதி பாகத்திலே இந்த 2 நகரவாசிகளும் தமக்குள்ளே பிணக்கை ஏற்படுத்தி கொண்டு, உண்மையிலே அந்த பிணக்கு ஏற்படுத்தப்பட்டது பிறராலே, உங்களுக்கு தெரியும், அரூஸ் என்ற அந்த துஷ்டனாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த விளைவுதான் இந்த இறுதி முடிவு. 2 நகரங்களும் ஒன்றையொன்று பிணறப்பட்டு கொண்டு தாக்குவதற்கு, அழிப்பதற்கு தயாராகி விட்டார்கள். அதாவது ஒருவர் மேல் ஒருவர் சண்டையிட்டு அழிப்பதற்கு தயாராகி விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிடம் இருந்த படைபலத்தை பற்றி நாங்கள் 3வது பகுதியிலே கண்டோம். முக்கியமாக அட்லாந்திஸினுடைய படைபலத்தை நாங்கள் ஆராய்ந்தோம். அவர்களிடமிருந்த அந்த படைபலத்தை மூவோடு ஒப்பிட முனைந்த பொழுது அங்கே எதுவுமே, அதாவது மூவிடம் ஒப்பிடுவதற்கென்று எதுவுமே இருக்கவில்லை. யுத்த விமானங்களோ, தாக்கி அளிக்கும் கருவிகளோ, ஏனைய யுத்த வீரர்களோ, அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட ஆயத்திலே இருந்து யுத்தம் செய்ய சம்பந்தப்பட்ட நாங்கள் கண்ட அனைத்து விடயங்களோடும் ஒப்பிடுகின்ற பொழுது எதுவுமே மூவிடம் இருக்கவில்லை. ஆனால் யுத்தம் ஒன்று நடைபெறுவது நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டது. அதை தடுக்க முடியாத ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஆயினும் ஒரே ஒரு விடயம் மட்டும் மூவிடம் இருந்தது. மூவிலே வாழ்ந்த விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட சக்தியை கண்டிருந்தார்கள். அது மிகவும் பயங்கரமான சக்தி. இந்த சக்தியை அவர்கள் எலக்ட்ரோ எனர்ஜெட்டிக் எனர்ஜி என்று அழைத்தார்கள். இது அணுக்குண்டு சார்ந்த ஒரு சக்தி. இந்த சக்தியின் உதவியோடு ஒரு கிரகத்தை அதன் சுழல் பாதையிலே இருந்து நிறுத்தி அதை வெளியே எடுத்து அதில் வேண்டிய மாற்றங்களை செய்து அந்த கிரகத்தை மற்றொரு கிரகத்தை நோக்கி ஓட்டி சென்று மோத விடுவதன் மூலம் 2 கிரகங்களையும் அழிக்க முடியும். அவ்வாறான சக்தியைத்தான் இந்த மூவிலே வாழ்ந்த விஞ்ஞானிகள் அறிந்திருந்தார்கள். அது ஒன்றுதான் அவர்களிடம் இந்த யுத்தத்துக்கு பாய்ப்பதற்கு இருந்த யுத்த கருவி என்று நாங்கள் கூறலாம். ஆனால் இது முழு அழிவான கருவி, ஒருவரும் மிஞ்ச முடியாது. அதனாலே இதை மிகவும் கவனத்தோடும் அவதானத்தோடும் தான் அவர்கள் இதை இறுதி முடிவாக பாவித்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இங்கே காணப்போகின்றோம். நாம் கண்டது போன்று அந்த உத்தியை பாய்ப்பதன் மூலம், அந்த அறிவை பாய்ப்பதன் மூலம் நடைபெறக்கூடிய பின்விளைவுகளை நன்றாக அறிந்திருந்த அந்த விஞ்ஞானிகள், அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த எனர்ஜி, அந்த சக்தியை பாவிப்பதற்கு அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த விடயத்தை செய்து முடிப்பதற்கு அந்த இடத்திலே, அதாவது மூவிலே வாழ்ந்த மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் சிலர் பூமியிலே இருந்து புறப்பட்டு குறுங்கிரகப்பட்டைக்கு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த குறுங்கிரகப்பட்டை என்ன என்றதை பற்றி நாங்கள் முன்னர் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அதை சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், மிக நீண்ட காலத்துக்கு 22 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் சைரஸ் கிரகத்திலே இருந்து புறப்பட்ட அகதிகள், எமது முன்னோர் ஆகாயமெல்லாம் அலைந்து திரிந்து இருக்க இடமின்றி
இறுதியாக எமது சூரிய குழுமத்துக்குள்ளே புகுந்து அப்போது மனிதர் வாழக்கூடியதாக இருந்த 2 கிரகங்கள், செவ்வாய், மெலோனா ஆகிய 2 கிரகங்கள், இந்த 2 கிரகங்களிலும் குடியேறியிருந்தார்கள். அந்த காலத்திலே இந்த 2 கிரகங்களிலும் மிக பெரிய சிறப்பான சிவிலைசேஷன், மனித வாழ்க்கையினுடைய அதி உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார்கள். அதை விருத்தி செய்திருந்தார்கள். அந்த 2 கிரகங்களையும் பாரிய கட்டிடங்களை கட்டி டெக்னாலஜி சார்ந்த விடயங்களை எல்லாம் அங்கே நிறுவி இருந்தார்கள். மிக உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது செவ்வாய் கிரகத்திலே வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இயற்கை சார்ந்தது. அதாவது உலாவரும் கிரகங்களும் ஏனைய சிறு குறுங்கிரகங்களும் அடிக்கடி செவ்வாய் கிரகத்திலே வீழ்ந்து அங்கே வாழ்ந்த மனிதர்களுக்கு உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்தியது. இந்த விடயம் இந்த நாசகார கிரகத்தினுடைய வருகையின் போதுதான் ஏற்படுகிறது என்பதை அப்போது அங்கே வாழ்ந்த விஞ்ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த கிரகம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அழிவு ஏற்படும். சில சந்தர்ப்பங்களில் அந்த கிரகத்தை மோதி அது அழித்து விடவும் கூடும் என்று அவர்கள் எதிர்பார்த்த காரணத்தினாலே அங்கே அந்த செவ்வாய் கிரகத்திலே வசித்த மனிதர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து, ஒரு பிரிவு மெலோனாவுக்கும் மற்றொரு பிரிவு பூமிக்கும் வந்தார்கள். காலத்திலே பூமி மனிதர் வாழ்க்கைக்கு பொருத்தமற்ற ஒரு இடமாக இருந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு வேறு வழியின்றி அங்கே பூமியை வந்து சேர்ந்து பூமியிலே உள்ள பூமியிலே அப்போது பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதர் என்ற நிலைக்கு பூர்ண வளர்ச்சி பெற்றிருக்காத மனிதரோடு கலந்து வாழ்ந்தார்கள். இப்பொழுதும் வாழ்கிறார்கள். அவர்கள்தான் நம்மளுடைய முன்னோர். அவர்கள் இருந்து வந்தவர்கள்தான் நாம், சைரஸ் அகதிகள் என்று நாம். அங்கே மெலோனாவுக்கு சென்றவர்கள் ஏற்கனவே அங்கே மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களோடு கலந்து அவர்களும் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற காலத்திலே வளமை போல நாங்கள் ஒருவதும் எங்களுடைய மனிதர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்ததே கிடையாது. தமக்குள்ளே அங்கே கலகங்களை, ஒவ்வாமையை ஏற்படுத்தி கொண்டார்கள். பிணக்குகளை ஏற்படுத்தி கொண்டு சண்டையிடத் தொடங்கினார்கள். இந்த சண்டை மிக உச்ச கட்டத்துக்கு சென்றிருந்த வேளையிலே இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருந்த ஒரு பகுதியினர் அப்போது அங்கே இருந்த ஒரு எரிமலைக்குள்ளே நீரை பாயவிட்டு அந்த மெலோனா கிரகத்தை முழுமையாக தகர்த்து எறிந்து விட்டார்கள். தொண்டு தொண்டாக போய்விட்டது. அத்தோடு அப்பொழுது அங்கே வாழ்ந்த 52 மில்லியன் மக்களும் அழிந்து போனார்கள். அந்த துகள்கள் தான் இப்பொழுது நாங்கள் காண்கின்ற அந்த குறுங்கிரக பட்டை. அந்த இடத்தை தான் இந்த மூவை சார்ந்த விஞ்ஞானிகள் போகிறார்கள். தமது தேவைக்கு பொருத்தமான ஒரு கிரகத்தை தேர்ந்தெடுத்து இந்த யுத்தத்திலே அட்லாண்டியனுக்கு எதிராக பாய்ப்பதற்காக அந்த குறுங்கிரக பட்டையை சென்றடைந்த விஞ்ஞானிகள் தமது தேவைக்கு பொருத்தமான ஒரு கிரகத்தை தேர்ந்து எடுத்து அதை நாம் முதல் கண்டது போல அதனுடைய சுழல் பாதையிலே இருந்து வெளியே கொண்டு வந்து அதை அந்த பூமியை நோக்கி, குறிப்பாக அட்லாண்டிஸ் நோக்கி திருப்பி அதை தமது தேவைக்கு ஏற்றபடி தயார் செய்து கொண்டார்கள். அந்த குறுங்கிரக பட்டையிலே இருந்து தாம் தேர்ந்தெடுத்த அந்த குறுங்கிரகம் பிளானட்டாய்டு என்று சொல்லுவோம். பல கிலோமீட்டர் நீளமானதும் பல மில்லியன் வருடங்கள் சுற்றுவட்ட பாதையும் கொண்டதுமான ஒரு கிரகம் அது ஒரு குறுங்கிரகம் என்று நாங்கள் கூறுவோம்.
அந்த கிரகத்தை தமக்கு ஏற்றபடி அதை நான் சொன்னது போல பூமியை நோக்கி திருப்பி குறிப்பாக அட்லாண்டிஸை குறிவைத்து அதை நிறுத்தி அதை தயார் செய்து கொண்டார்கள். தயார் செய்து கொண்டார்கள் என்பது அந்த கிரகத்திலே, அந்த குறுங்கிரகத்திலே மிகப்பெரிய இயந்திரம் ஒன்றை பொருத்தி அதை எவ்வளவு வேகமாக ஓட்டிச் செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக அட்லாண்டிஸை நோக்கி ஓட்டிச் செல்வதற்கு தகுந்தபடி அவர்கள் இதை செய்து கொண்டார்கள். அந்த குறுங்கிரக பட்டையிலே இருந்து இந்த குறுங்கிரகத்தை தயார்படுத்தும் வேலைகள் அட்லாந்தியர்கள் மூவை தாக்கி, மூவோடு சண்டையிட்டு என்று சொல்ல முடியாது, அங்கே யாருமே அவர்களை எதிர்ப்பதற்கு இருக்கவில்லை. இவர்கள் தம்முடைய முழு பலத்தோடும் மூவை தாக்கி அதை, அந்த நகரத்தை முழுமையாக எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். இந்த மூநகரம் என்பது பீட்டா என்றும் கூறுவார்கள். அது மேலே சன்ஸ் ஆஃப் த சன் என்பவர்களாலே ஆட்சி செய்யப்பட்ட அந்த நகரம், அதை முழுமையாக அதை பொசுக்கி அதை தரமட்டமாக்கி சாம்பராக்கி விட்டார்கள். அப்பொழுது அந்த பிரதேசம் மிகவும் செழிப்பான பிரதேசமாக இருந்தது. இப்பொழுது அந்த யுத்தத்துக்கு பின்னர் அது வெறும் பாலைவனமாக மாறிவிட்டது. அதுதான் கோபி பாலைவனம் என்று கூறுவார்கள். அது செயற்கையாக செய்யப்பட்ட பாலைவனம் என்று கூட நாங்கள் கூறலாம். அந்த அளவுக்கு மோசமான ஆயுதங்கள் அப்பொழுது, இன்றைக்கு 11,000 12,000 ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கே பூமியிலே இருந்தது, பூமியிலே பாவிக்கப்பட்டது. அந்த யுத்தத்திலே இவ்வாறு நடந்து முடிந்துவிட்டது. இவ்வாறு நடப்பதற்கு அரை நாட்களுக்கு முன்னரே அந்த மூவினுடைய விஞ்ஞானிகள் அந்த குறுங்கிரக பட்டையிலே இருந்து தமக்கு தேவையான கிரகத்தை எடுத்து தயார் ஆயத்தமாக இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்ற செய்தி தமக்கு கிடைக்கும் வரை ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதுவரையும் அவர்கள் அட்லாந்தியர்களுக்கு இந்த விடயத்தை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அவதானித்து அதற்கு ஏற்றபடி தமது தாக்குதலை செய்வதற்கு தயாராக அந்த குறுங்கிரக பட்டையிலே காத்திருந்தார்கள். அந்த அட்லாண்டியர்கள் தமது நகரத்தை தாக்கி முழுமையாக அழித்து விட்டார்கள் என்ற செய்தி அங்கே அவர்களுக்கு கிடைத்ததும், இந்த யுத்தத்திலே வெற்றியடைந்த அட்லாண்டியர்கள் தமது யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு முன்னரே அவர்களுக்கு, அட்லாண்டியர்களுக்கு மூவின் விஞ்ஞானிகள் ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். அந்த செய்தி இந்த முழு அழிப்பு செய்தி தயாராக இருக்கிறது என்ற செய்தி. அந்த செய்தி ஹைப்பர் வேவ் இம்பல்ஸ் என்ற முறை மூலம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. இம்பல்ஸ் மன எண்ணங்கள். அநேகமாக அவர்கள் எல்லாம் இந்த டெலிபேதிக் மூலம்தான் உரையாடுவார்கள். அந்த டெலிபேதிக்லேயும் 2 வித்தியாசமான முறைகள் உண்டு. அதிலே இந்த இம்பல்ஸ் மன எண்ணங்கள் செல்கின்ற வேகம், இதிலே இந்த ஹைப்பர் வேவ் என்பது சாதாரண வேகத்திலே மிக மிக கூடியது. அது மாத்திரமல்ல, இந்த டெலிபேதிக் என்பது நாங்கள் ஒருவரோடு தான் பேச முடியும், அது பேச்சு தான். நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒலிகளை, சத்தங்களை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் டெலிபதியிலே சத்தம் ஒன்றும் வெளிப்படுவதில்லை. மனதாலே எண்ணுகின்ற பொழுது அது குறிக்கப்பட்டவருக்கு அது போய் சேரும், நாங்கள் கதைக்கிறது போன்று. அவ்வாறான உரையாடலை மனம் மூலம் செய்து கொள்வதுதான் டெலிபதி. அவ்வாறான செய்திகளை பல வழிகள் மூலம் அனுப்ப முடியும். அதுபோன்று அந்த உயர்ந்த அறிவை கொண்டவர்கள் இந்த ஹைப்பர் வேவ் என்ற முறை மூலம் அந்த இம்பல்ஸ் அனுப்புகிறார்கள். அது பலருக்கு, ஒருவருக்கு மட்டுமல்ல, ஒரே நேரத்திலே பலருக்கு சென்றடையக்கூடிய முறையானது. அதாவது நாங்கள் இப்போ தனியே ஒருவரோட டெலிஃபோனில் பேசுவதையும் விட ஒரு லவுட் ஸ்பீக்கர்லேயே நாங்கள் பேசினால் பல ஆயிரம் பேர் கூட நின்று பார்க்கலாம். அவ்வாறான ஒரு முறை தான் அந்த இம்பல்ஸ்
ஹைப்பர் வேவ் இம்பல்ஸ் என்று சொல்வது. சாதாரண இம்பல்ஸ் பயணம் செய்கின்ற வேகத்திலும் விட பல ஆயிரம் மடங்கு அதிக வேகத்தை கொண்டு அதிவேகத்திலே செல்லக்கூடிய அந்த வேவ்ஸ். இந்த செய்தி கேட்டு ஒரு சில வினாடிகளிலே அங்கே ஆகாயத்திலே ஒரு எரி நட்சத்திரம் தம்மை நோக்கி மிக வேகமாக வருவதை அட்லாண்டியர்கள் கண்டார்கள். மிக பயங்கரமான வேகத்திலே அது வந்தது. அது தானாக வரவில்லை. நான் குறிப்பிட்டது போல அந்த அந்த குறுங்கிரகத்திலே ஒரு பெரிய இயந்திரத்தை பொருத்தி இருந்தார்கள். அந்த இயந்திரம் ஒளியிலும் விட வேகமாக அந்த கிரகத்தை நகர்த்தி செல்லக்கூடிய பலம் வாய்ந்தது. அது மாத்திரமல்ல, அந்த விஞ்ஞானிகள், அதை யார் தயாரித்தார்களோ அந்த விஞ்ஞானிகள் அனைவரும் அந்த கிரகத்திலே இருந்தார்கள். அதிலே இருந்து அது தவறி போகாமல் சரியாக வழி நடத்தி அதை குறிவைத்து அந்த அட்லாண்டிஸை தாக்குறதுக்கு அதிலே இருந்தார்கள். அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அது ஒரு சூசைடல் தற்கொடை தாக்குதல். அவ்வளவு விஞ்ஞானிகளும் அதிலே இருந்து அவர்களும் அதிலே இருந்து போனார்கள் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கூற வேண்டும். ஆகாயத்திலே தோன்றிய அந்த எரி நட்சத்திரம் திடீரென்று வெடித்து சிதறியது. அதாவது உஷ்ண மிகுதியாலே அது வெடித்து சிதறியது. அது அப்போது அது வெடிக்கின்ற பொழுது அது வெளியிட்ட உஷ்ணம் வெப்பம் 340,000 டிகிரி செல்சியஸை கொண்டது என்று அந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அளப்பதற்கு எங்கள் பூமியிலே எந்தவித கருவி ஒன்றும் கிடையாது. அந்த அளவு வேகமான, எம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத, கற்பனை செய்யக்கூட முடியாத அளவு மிகவும் பயங்கரமான உஷ்ணம். அந்த உஷ்ணம் அங்கே வெளியிட்ட அந்த உடனேயே அட்லாண்டியின் மேற்பரப்பில் இருந்த அனைத்தும் எரிந்து சாம்பராகிவிட்டது. எதுவுமே ஒரு துளி பொருள் கூட மிஞ்சி இருக்கவில்லை, மிஞ்சி இருக்கவும் முடியாது. அந்த அளவு பயங்கரமான வெப்பத்தை அந்த சிறிய அந்த நட்சத்திரம், அந்த குறுங்கிரகம் தனது வந்த வேகத்திலே ஏற்படுத்தி வெளியிட்டது. அதன் மூலம் அனைத்துமே அட்லாண்டிஸ் தரையில் இருந்த அனைத்துமே அழித்து ஒழிக்கப்பட்டன, எரிந்து சாம்பலாகியது. அவ்வாறு அது அந்தளவு வேகத்திலே அந்தளவு சூட்டை வெப்பத்தை கொண்டிருந்து வெடித்து சிதறியது. ஏறத்தாழ பூமியிலே இருந்து 172 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுது இந்த செயல் நடைபெற்றது. அதன்போது அது அதனுடைய துண்டுகள், அந்த சிறு கிரகத்தினுடைய துண்டுகள் பல 100 ஆயிரங்களாக சிதறி அது அந்த அட்லாண்டிஸை அப்படியே தாக்கியது. அந்த தாக்கிய வேகத்திலே அந்த தாக்கிய பொழுது அதன் வேகத்திலே ஏற்பட்ட அந்த ஷாக் வேவ்ஸ், அந்த பயங்கரமான அந்த வேவ்ஸ் பூமி முழுவதையும் அதிரச் செய்தது. அந்த அளவு மிகவும் பாரதூரமானதும் பயங்கரமான வேகமும் அந்த தாக்குதலும் அந்த அட்லாண்டிஸ் மேலே ஏற்படுத்தப்பட்டது இந்த குறுங்கிரகத்தாலே, இந்த வெடித்த அந்த குறுங்கிரகத்தாலே. அதனுடைய தாக்கம், அந்த தாக்கம் ஏற்படுத்திய அதிர்ச்சியினாலே, ஷாக் வேவினாலே பூமியிலே இருந்த பல எரிமலைகள் வெடித்து சிதறின. அது மாத்திரமல்ல, அங்கே சிதறி சென்ற அந்த சிறு துண்டுகள் அட்லாண்டிஸை பல துண்டுகளாக பிளந்து அதன் பல துண்டுகள் வேகமாக சென்று பூமியின் அடியிலே, அட்லாண்டிக் அடியிலே காணப்பட்ட எரிமலையை குழப்பிவிட்டது. அவ்வாறு குழப்பிய போது அங்கே இருந்து வெளியேறிய எரிமலை குழம்புகள் இங்கே பூமிக்கு வெளியே, அட்லாண்டிக் வெளியே இருந்த கடல் நீரை கொதி நீராக மாற்றியது. அந்த அளவுக்கு வேகமானதும் மிக உயர்ந்த வெப்பநிலையும் கொண்டதாக அந்த உங்களுக்கு தெரியும், அந்த எரிமலையிலே இருந்து வெளியேறுகிற குழம்புகள்
தங்க கலர்லேயே அப்படி ஆறுகள் மாதிரி ஓடி வரும். அவ்வளவு பயங்கரமான அந்த வெப்பநிலையை கொண்ட அந்த அந்த எரிமலை குழம்பு அது மேலே வந்து கடல் நீரை கொதிக்க வைத்து கொதிநீராக மாற்றிவிட்டது. அந்த அளவுக்கு வேகம் சூடும் அதிலே அந்த அந்த கடலை கலக்கியது. அங்கே அடியிலே நாங்கள் அந்த கூறுவோம் நிலத்தின் அடியிலே நிலத்துக்கு கீழே இருக்கின்ற எரிமலை குழம்பு. அந்த எரிமலை குழம்பை இங்கே மேலே இருந்து சென்ற அந்த வெடிச்ச கிரகத்தின் பாகங்கள் ஊடுருவி சென்ற பொழுது அங்கே இருந்து வெளிக்கிட்ட அந்த எரிமலை குழம்புகள் ஆகாயத்திலே, அந்த அட்லாண்டிஸுக்கு மேலே ஆகாயத்திலே 35,000 மீட்டருக்கு உயர்ந்து சென்றதாக கூறுகிறார்கள். அவ்வளவு வேகமும் அந்த எரிமலை குழம்பு நிலத்தின் அடியிலே இருந்து மேலே பாய்ந்தது. அவ்வாறு பாய்ந்த வேகத்திலே கடலிலே பேரலைகள், சுனாமி என்று நாங்கள் கூறுகின்ற அந்த பேரலைகள் ஏற்பட்டு அது சென்ற திசையில் எல்லாம் காணப்பட்ட அனைத்தையும் அழித்து விட்டது. ஆழிப்பேரலைகள் என்று நாங்கள் கூறுவோம் சுனாமி. அவ்வாறான சுனாமி அந்த வகையான தாக்கத்தினாலே தான், பூமிக்கு அடியிலே ஏற்படுகின்ற தாக்கத்தினாலே அங்கே இருந்து எரிமலைகள் வெடிக்கின்ற பொழுது ஏற்படுவது. அந்த சுனாமி அங்கே காணப்பட்ட அந்த கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட அனைத்தையும் அழித்து தன்னுள்ளே அதை எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டது. வெளியே அங்கே ஒன்றுமே இருக்கவில்லை, இருக்க அனுமதிக்கப்படவும் இல்லை. அவ்வாறான மிக பயங்கரமான ஒரு நிகழ்வு அது. அது ஒரு பவமான நிகழ்வும் கூட. அந்த அரூசால ஏற்படுத்தப்பட்ட இது மிகவும் பூமியிலே காணப்பட்ட மிக உயர்ந்த கலாச்சாரத்தை 1-2 நிமிடத்துக்குள்ளேயே அழித்து நாசமாக்கி விட்டார்கள். அந்த மனிதர்களுடைய நடத்தையினாலே. அவ்வளவு மோசமான மனித எண்ணங்களை கொண்டவர்கள் எப்பொழுதும் பூமியிலே மட்டுமல்ல வெளி உலகத்திலேயும் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது இல்லை. ஆனால் அதனுடைய தொடர்ச்சி பூமியிலே இருக்கின்றது. தம்முடைய ஆட்சிக்காக அல்லது தம்முடைய நன்மைக்காக எதையும் செய்யக்கூடியது மனிதர்கள் இங்கே பூமியிலே இப்பொழுது இருக்கிறார்கள். அவ்வாறான நிகழ்வுகளை என்னுடைய பிரதிபலனைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சரித்திரத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மனிதர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைய வேண்டும். அவ்வாறு ஏற்பட்ட இந்த பயங்கர தாக்குதலினாலே அட்லாண்டிக் 2 அல்லது 3 நிமிடங்களுக்குள் முழுமையாக அழிந்து துண்டு துண்டுகளாக அழிந்து கடலுள் அமர்ந்து விட்டது. கடலுள் அடிக்கி சென்று விட்டது. அங்கே இருந்த இடமும் இல்லை, இப்பொழுதும் பார்க்க முடியாப்பது இல்லை. அது இல்லாமலே போய்விட்டது. இவ்வாறான திடீர் தாக்குதலாலே அங்கு யாராவது தப்பி இருப்பார்களா என்று கேட்டால் அது முடியாத காரியம். அவர்களுக்கு தப்பி போவதற்கு எந்தவித சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. அந்த நகரம், இந்த சிட்டி வந்து கடலிலே இருந்தது. மிகவும் ஆடம்பரமான, அதிசயமான, மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு ஒரு பீம்ஷிப் உருவத்திலே அமைக்கப்பட்ட அந்த நகரம். பூமியிலே மட்டும்தான் அவ்வாறான நகரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளி உலகத்திலே அப்படி இருந்தால் தெரியவில்லை. அது ஏதோ இங்கே அந்த கலாச்சாரம் இங்கே ஆரம்பித்திருக்கிறது. அதை அப்படியே இந்த அரூசினுடைய கெட்ட நடத்தையினாலே அழித்து சமராக்கி விட்டார்கள். அந்த நகரத்தை இருந்த இடமெல்லாம் அழித்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு எவருக்கும் தப்பி போவதற்கு அங்கே சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருந்தது 2 அல்லது 3 செகண்ட் என்று செமியாசி அதை கூறுகின்றார். அதாவது வெடித்து அது சிதறி பூமியை, அந்த பூமி முழுவதையும் அழிப்பதற்கு இடையில அவங்களுக்கு கிடைத்த செய்தி கிடைத்ததற்கும் இந்த நிகழ்வு நடப்பதற்கும் இடையிலே அவங்களுக்கு 2 அல்லது 3 செகண்ட்ஸ், வினாடிகள் தான் இருந்தது என்று அவர் கூறுகின்றார். அப்படி அவருடைய கூற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது எவருமே தப்புவதற்கு அந்த எந்த ஒரு சந்தர்ப்பமும் அங்கே வாய்த்திருந்ததாக தெரியவில்லை. அப்படியானால் யாராவது தப்பு போவதாக இருந்தால் தம்முடைய அந்த ஆகாய விமானத்துக்குள்ளே அல்லது அருகிலே யாராவது நின்றிருந்தால் அவங்க தப்பிருக்கலாம். ஒரு திடீரென்று ஆகாய விமானத்துக்குள்ளே பாய்ந்து டக்குன்னு வலிக்கிட்டு போவதுக்கு 2 செகண்டுக்குள்ள, 2 வினாடிக்குள்ள அவ்வாறு நிகழ்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தோ தெரியாது. பொதுவாக
அபராத சந்தர்ப்பங்கள் அங்கே இருக்கவில்லை. தங்களை நோக்கி வருவது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அது அது வருகிறது என்று பார்த்தவுடனே எல்லா விடயமும் அங்கே நடந்து அந்த வேகத்திலேயே எல்லா விடயமும் மிக வேகமாக 1, 2 என்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆகவே பொதுவாக அட்லாண்டிஸில் மட்டுமல்ல, அட்லாண்டிஸில் வாழ்ந்த எந்த ஒரு உயிரினமும் தப்பி போவதற்கு அங்கே வாய்ப்பு கிடைத்திருக்க முடியாது. ஆனால் நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது கிரேட்டர் அட்லாண்டிஸை பற்றி. கிரேட்டர் அட்லாண்டிஸ் தான் இந்த குறுங்கிரகத்தை மூலம் அந்த தற்கொலை மூலம் அந்த தாக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. ஆனால் நமக்கு தெரியும் அங்கே 3 லெஸ் அட்லாண்டிஸ் இருந்தது அந்த மெடிட்டரேனியன் கடற்பரப்பிலே. அவை தாக்கப்படவில்லை, அழிவும் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அழிவு நடந்தது. அது எப்பொழுது என்று நாங்கள் அந்த டிஸ்ட்ராயர் என்ற அந்த வரலாற்றிலே நாங்கள் கண்டோம், எப்போது அழிந்தது, எவ்வாறு அழிந்தது என்று. ஆகவே இங்கே நாங்கள் பார்ப்பது முதல் இந்த கிரேட்டர் அட்லாண்டிஸ் மூ என்றவற்றினுடைய அழிவுகள். இந்த இரண்டும் அநேகமாக இரண்டும் ஒரே நாளில் தான் நடைபெற்றது. ஒரே நாளிலே மூ காலையிலும் அட்லாண்டிஸ் அதே நாள் பின்னேரத்தில் நடைபெற்றது. அது எப்பொழுது நடைபெற்றது என்பதை நாங்கள் காணலாம். மீண்டும் இங்கே நாங்கள் யாராவது உயிர் தப்புவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்ததா என்ற விடயத்தை பார்ப்போமானால் அங்கே எந்த விதமான செய்தியும் அதை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. யாரும் தப்பினார்கள் என்ற செய்தி இல்லை. அந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற பொழுது அங்கே யாரும் தப்புவதற்கு சந்தர்ப்பம் ஒருவருக்கும் கிடைத்திருக்கவில்லை. அட்லாண்டிஸ் மட்டுமல்ல, அட்லாண்டினுடைய மனைவி கயாட்ரைட் அல்லது அவருடைய ஆட்சியாளர்கள் அனைவருமே இந்த தாக்குதலிலே அழிந்து போனார்கள் என்றுதான் எங்களுக்கு அந்த செய்தி கூறுகின்றது. ஆனால் யாரும் தப்பியதாக எவருமே கூறவில்லை. அந்த வெளியுலக அறிஞர் கூட அதை பற்றி பேசவில்லை. அனைவருமே இங்கு அழிந்து போனார்கள். யாருக்குமே தப்புவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்ற வார்த்தைகளைத்தான் அவர்கள் அந்த செய்திகளிலே நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நாமும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அட்லாண்டிஸ் மட்டுமல்ல, அங்கே வாழ்ந்த அனைத்து உயிரினங்களும் மட்டுமல்ல, அங்கே அவற்றை வழிநடத்தியவர்கள், கட்டியவர்கள், சொந்தக்காரர்கள் அனைவருமே அழிந்து போனார்கள் என்ற முடிவுதான் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது தவிர வேறொன்றும் எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. அது இருந்திருந்தால் நிச்சயமாக நமக்கு சொல்லியிருப்பார்கள். நமக்கு அந்த செய்தி சொல்லப்படவில்லை. அவை யாருமே தப்பவில்லை என்றுதான் நாங்கள் கொள்கின்றோம். இந்த அட்லாண்டிஸ் மூ ஆகிய 2 அதி உயர் கலாச்சாரத்தை கொண்டிருந்த நகரங்களும் அழிக்கப்பட்டது ஒரு நம்ப முடியாத அல்லது ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு, ஒரு துக்ககரமான நிகழ்வு என்றுதான் அந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். காரணம், இந்த அரூஸ் பாபேரியனுடைய நடத்தை செய்த இந்த துஷ்டர் செய்த அந்த நிகழ்வுகள் தான் இவர்கள் இரு பகுதியினரும் ஒருவருக்கு எதிராக மற்றவரை தூண்டிவிட்டு வேண்டுமென்று அழிக்க வேண்டுமென்ற அந்த கெட்ட எண்ணத்தோடு செய்யப்பட்ட ஒரு கர்மம் இது ஒரு துக்ககரமான விடயம் என்பது அந்த உலக அறிஞர்களுடைய அந்த கூற்று. இது இப்போது அழிந்தது என்று நாங்கள் காண்போமானால் செமியாசினுடைய கூற்றின்படி, செமியாசி ஒரு டீச்சர், ஈராக் கிரகத்திலே சேர்ந்தவர், புலிஜாரன் ஃபெடரேஷனை சேர்ந்தவர். அவருடைய கூற்றின்படி இது கிறிஸ்துவுக்கு முன் 9498 அழிவுற்றது என்று அவர் கூறுகிறார். அதன்படி நாங்கள் இன்றைய, அதாவது 2026 ஆண்டை கொண்டு நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போமானால் அது இன்றைக்கு 11,524 ஆண்டுகளுக்கு முன் அழிவுற்றது என்று நாங்கள் கொள்ளலாம். இந்த அழிவை, அதாவது அட்லாண்டிஸ் அண்ட் மூ, பொதுவாக இந்த அட்லாண்டிஸை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த அழிவை பூமியிலே உள்ள ஒருவர் கணக்கிட்டிருக்கிறார். அவருடைய பேர் ஒட்டோ மாக் என்பவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர், ஒரு பிசிசிஸ்ட்.
அவர் அனைத்து விடயங்களிலுமே செமியாசினுடைய கூற்றின்படி மிக நுண்ணியமாக கணக்கிடக்கூடிய திறமைசாலி. ஆனால் அவருடைய கணக்கின்படி ஆனி மாதம் 6ஆம் நாள் பிற்பகல் 7 மணிக்கு இந்த அழிவு நடைபெற்றது என்று கூறுகின்றார். ஆனால் அவர் கூறுகின்ற ஆண்டு 8598 என்று அவர் கணக்கிட்டிருக்கின்றார். உண்மையிலே அது 9598. 1000 வருடங்களை இந்த ஒட்டுமோக் தவற விட்டு விட்டார் என்று செமியாசி எமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு மற்றொரு விடயத்தையும் அவர் சொல்லுகிறார். இந்த ஒட்டுமோக் என்பவர் பிளட்டோவினுடைய பிறப்பி என்று சொல்கிறார். ஆனால் முன்னர் கண்டோம், இந்த பிளட்டோ என்பவர் அட்லாண்டியன் அந்த லிச அட்லாண்டிஸிலே இருந்து அழிகின்ற பொழுது தப்பி கிரெட்டைக்கு போய் கிரெட்டையில இருந்து கிரேக்கத்துக்கு போய் வாழ்ந்தவர்கள். அவர்கள்தான் இந்த தத்துவ ஞானிகள், பிலோசபர்ஸ் என்று நாங்கள் கூறுபவர்கள். இவர்கள் அனைவருமே நான் முன்னர் குறிப்பிட்டது போல அட்லாண்டியன்ஸ், அவருடைய பரம்பரை. அதே பரம்பரை சேர்ந்தவர் தான் இந்த ஒட்டுமாக் என்பவரும் கூட. அதனாலே தான் அவர் இந்த அட்லாண்டிஸை பற்றி மிகுந்த கவனம் செலுத்தியவர், நிறைய நூல்களை எழுதியவர், பல விடயங்களை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய நூலிலே. இவர் அந்த பிளட்டோவினுடைய புறவி மறுபுறவி என்பது அட்லாண்டிஸினுடைய கூற்று. இவர் மற்றொரு விடயத்தையும் இங்கே பூமியிலே செய்தவர். ஹிட்லருக்கு 2வது உலக மகா யுத்தத்திலே நடந்த காலத்திலே ஹிட்லருக்கு இந்த யூ-போட் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை வடிவமைப்பு செய்தவரும் இவர்தான். அதாவது கடலுக்கு அடியிலே பதுங்கி இருந்து கடலிலே பிரயாணம் செய்கின்ற கப்பல்களை தாக்கி அளிக்கின்ற அந்த யூ-போட், அதை டிசைன் பண்ணி கொடுத்தவர் இந்த ஆட்டோமாக் என்கின்ற பிசிசிஸ்ட் தான். பாரிய அழிவுகளை அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் ஏற்படுத்தியது இந்த யூ-போட். அவர் டிசைன் பண்ணி கொடுத்த அந்த யூ-போட் அந்த அளவுக்கு திறமைசாலி ஒரு பிசிசிஸ்ட். பேர் இறுதியாக யுத்த முடிவிலே ஒரு அமெரிக்காவுக்கு சென்று சேர்ந்தவர், அமெரிக்க படைகளோடு கைப்பற்றி போனவர். ஆனாலும் மிகுந்த திறமைசாலி இந்த மனிதன். இறுதியாக ஒரு சில குறிப்புகளை நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொன்னேன், இந்த எலக்ட்ரோ-எனர்ஜெட்டிக் எனர்ஜி என்பது பூமியிலே 2 முறைகள் பாவிக்கப்பட்டது என்று கூறின. ஒன்று, இந்த அட்லாண்டிஸை அழிப்பதற்கு அஞ்ஞானிகள் குறுங்கிரகம் ஒன்றை தயார் செய்து, அந்த சக்தியை கொண்டு தயார் செய்து அட்லாண்டிஸை அழித்தது. அடுத்தது, கடந்த நூற்றாண்டிலே 1980 இந்த பிளிஜாரன் பெடரேஷத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் இந்த பூமிக்கு காலத்துக்கு காலம் அழிவுகளை ஏற்படுத்தி வந்த அந்த டிஸ்ட்ராயர் என்று அழைக்கப்படுகின்ற நாசகார கிரகத்தை அழித்து விடுவதற்கு தீர்மானித்திருந்தார்கள். என்ன காரணம் என்றால், அது இந்த கிரகம் பின்னொரு காலத்திலே பூமியோடு மோதி பூமியை அழிக்கலாம், அதோடு பூமியிலே உள்ள மனிதர்களும் உயிரினங்களும் அழியும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த அழிவை பூமியை பாதுகாப்பதற்காக அந்த கிரகத்தை அழித்து விடுவது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த மனிதர்கள் எந்த ஒரு விடயத்தையும் தாமாகவே சிந்தித்து செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது செய்வதாக இருந்தாலும் அந்த பிளிஜாரன் பெடரேஷன் சொல்ல வேணும், இல்லாட்டி அவர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். சொன்னதை செய்கின்ற மனிதர்கள் தான், சொன்னதை சொல்கின்ற கிளி போல அப்படியான மனிதர்கள் தான் அவர்கள். தாமாக செய்ய மாட்டார்கள், என்ன நடந்தாலும் செய்ய மாட்டார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை பிளிஜாரன் பெடரேஷனுக்கு கூறி பெடரேஷனில் இருந்து அனுமதியை கேட்டார்கள். அவர்கள் உடனடியாக அனுமதியை கொடுக்கவில்லை. அவர்களுக்கும் அது சிரமமாக இருந்திருக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அந்த விஷயத்தை ஹை கவுன்சிலுக்கு, அண்ட்ரோமீடன் பிரபஞ்சத்திலே இருக்கிற உயர் மன்றத்துக்கு அவர்கள் கேட்டார்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை. அவர்கள் கூறிய ஆலோசனை என்னவென்றால், அந்த கிரகத்தை, அதாவது டிஸ்ட்ராயரை நிற்பாட்டி
அதனுடைய சுழல் பாதையிலும் சுழல் வேகத்திலும் தேவையான மாற்றங்களை செய்து அதை மீண்டும் அனுப்பிவிடும்படி கூறினார்கள். அவர்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. சொல்ல என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லிக்க கூடும். நான் நினைக்கிறது படி பார்த்தால் ஒரு கிரகம், இந்த கிரகத்துக்கு உண்மையிலே ஒரு சுழல் பாதை இருக்கவில்லை, சுழல் காலம் இருக்கவில்லை, அடிக்கடி அங்கெல்லாம் வரும். இருந்தாலும் அந்த கிரகத்தை எடுத்து விட்டால் அது பயணம் செய்த சுழல் பாதையிலே ஏற்படுகின்ற வெற்றிடத்தை நிரப்புகின்ற பொழுது ஏனைய கிரகங்களை அது பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் தெரிந்திருக்கக்கூடும் என்று என்னுடைய கற்பனை தான் இது. அதுக்குரிய விளக்கங்கள் நமக்கு கூறப்படவில்லை. அவர்கள் அதாவது அதை அழித்து விடுங்கள் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. இப்படிதான் செய்யுங்கள் என்று மட்டும்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதன்படி 1980 இந்த பிளிஜாரன் ஃபெடரேஷன் அந்த டீச்சர்ஸ் அதிலே அதுக்கு தலைமை வகித்தவர் டாஃப் என்பவர், அவரும் அவருடைய படைப்பிரிவுகளும் சென்று அந்த கிரகத்தை, அதாவது அந்த டிஸ்ட்ரோயரை 1900 நிப்பாட்டி அதனுடைய பாதையிலிருந்து எடுத்து அதனுடைய சுழல் வேகத்திலேயும் காலத்திலேயும் மாற்றங்களை செய்து மீண்டும் அனுப்பிவிட்டார்கள். அத்தோடு அவர்கள் செய்தியை கூறினார்கள், இனிமேல் இந்த கிரகம் வரும் போகும் அவ்வளவுதான், பூமிக்கோ வேறு இந்த கிரக கூட்டத்தைச் சேர்ந்த வேறு எந்த கிரகத்துக்கோ எந்தவித பாதகத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று கூறினார்கள். அதாவது நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரே சக்தி எலக்ட்ரோ எனர்ஜெட்டிக் எனர்ஜி, இதை 2 தேவைகளுக்கு ஒன்று அழிவு. அதை மூவை சேர்ந்த விஞ்ஞானிகள் அட்லாண்டிஸ்க்கு எதிராக பாவித்து அட்லாண்டிஸில் உள்ள அனைத்தையும் அழித்துத்தள்ளி, மற்றொன்று மனிதர்களோ உயிரினங்களோ அழிக்கப்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு. அதே சக்தியை கொண்டு அதை செய்தவர்கள். சக்தியை கொண்டு நாங்கள் எதுவும் செய்யலாம். அதில் 2 அம்சங்கள் உண்டு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெகட்டிவை பாய்ப்போமானால் அழிவு, பாசிட்டிவை பாய்ப்ப வேண்டாம். அது அழிவுக்கு எதிரானது. அது மனித சமுதாயத்தின் நன்மைக்காக பாதிக்கப்படுவது. பூமியிலே உள்ள அரசியலுக்கு யாருக்காவது வல்லரசுக்கு இது கிடைச்சிருந்தால் அழிவுக்கு தான் பாய்த்திருப்பார்கள். எந்த ஒரு அறிவையும் நாங்கள் நுணுக்கத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அதை கொண்டு என்ன மாதிரி மிக வேகமாக மனிதர்களையும் நாடுகளையும் அழிக்கக்கூடிய ஆயுதங்களை செய்யலாம் என்றுதான் யோசிப்பார்கள். மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு இதுவரை இத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. 1960களிலே ஒன்று கிடைத்தது, அதையும் இப்படி பாவித்தார்கள் அமெரிக்கர்கள். அதுக்கு பிறகு பல விடயங்கள், இப்பொழுது அந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதையும் இப்படித்தான் பாவிக்கப்படும், இப்படித்தான் நடக்கிறது. இதுதான் பூமியிலே உள்ள மனிதர்களுடைய மென்டாலிட்டி, சிந்தனையினுடைய பேட்டர்ன்ஸ் இதுதான். இப்படித்தான் சிந்திப்பார்கள். மனித சமுதாயத்தை அவர்கள் உயர்த்துவதற்கு பாய்ப்பதில்லை. அதாவது மனிதர்கள் அறிஞர்களாக மாறிவிட்டால் அரசுகள் அற்று போய்விடும், அரசுடைய தேவை இருக்க மாட்டாது என்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் மனிதர்களுக்கு அறிவை கொடுப்பதே இல்லை. அவர்களை எப்பொழுதும் முட்டாள்களாக வைத்துக்கொண்டு தங்களுக்கு அடிமைகளாக பாய்ப்பதுதான் இந்த அரசியலுடைய நோக்கம். அது எந்த நாட்டை கொடுத்தாலும் சரிதான். அது அப்படித்தான் நடைபெறுகிறது. அது அப்படித்தான் இனிமேலும் நடைபெற்று கொண்டு வந்தது. ஆகவே இதுதான் அந்த 2 விடைகளும். அதில் மற்றும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். அந்த அட்லாண்டிஸ் அளிக்கப்படவில்லை என்று கூறினேன். அதுபோன்று எனக்கு தெரியும், மூவிலே 2 நகரங்கள் இருந்தன. ஒன்று இந்த வெளியிலே நிலப்பரப்பிலே இருந்தது. அதை பீட்டா என்று கூறுவார்கள், அது என்று அழைப்போம். அதைவிட அதுக்கு நில அடியிலே இருந்தது அகாத்தா என்ற அந்த சிட்டி. அது நில அடியிலே இடத்துக்களே பல கிலோமீட்டர்களே கட்டப்பட்டிருந்தது. அது அழியவில்லை, அழிக்கப்படவும் இல்லை. அது அன்றும் இருந்தது, அது இன்றும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சின்ன விஷயம், அந்த நகரத்திலே வாழ்ந்த மனிதர்களும் இன்றும் இருக்கிறார்கள். அந்த விடயத்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று கூட சொல்லுவார்கள். மற்ற விடயம் ஒன்று என்னென்றால், இந்தியாவுக்கும் இந்த அகாத்தாவுக்கும் இடையிலே நேரடியான தொடர்பு உண்டு. அந்த காலத்திலே அரூஸ் த செகண்ட், 2வது அரூஸுக்கு கீழே இந்தியா, பாகிஸ்தான், பெர்சியா போன்ற நாடுகள் எல்லாம் இருந்தன அவனுடைய ஆட்சிக்கு கீழே. அப்பொழுது அந்த பிரதேசத்தை அவர்கள் அரியன் என்று அழைத்தார்கள். அதாவது அரியன் என்றால்
அரூசிக்கு உரிய நாடுகள் அல்ல இடங்கள் என்ற அந்த கருத்திலே அதை நாங்கள் ஆரியன் என்று சொல்கின்றோம். அது அப்படியல்ல, அது அரியன் என்றதுதான். அவனுடைய ஆட்சிகளே ஏறத்தாழ 210 ஆண்டுகள் அந்த பெர்ஷியா, இந்தியா, பாகிஸ்தானில் இருந்தது. அந்த 210 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த அரூசினுடைய ஆட்சியிலே இருந்து அது விடுபட்டு அகஸ்தாவோடு சேர்ந்து கொண்டது. நேரடியாக அகஸ்தாவிற்கு கீழே தான் இந்தியா, பாகிஸ்தான், பெர்ஷியா போன்ற நாடுகள் நீண்டகாலமாக ஆட்சி இருந்தன. அதனுடைய ஒரு இடம் அகஸ்தாவினுடைய ஆட்சிக்கும் கீழே இருந்த பிரதேசங்கள் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது. எனக்கு கிடைக்கின்ற செய்திகளின்படி இந்திய மக்களும் கூட, அது பல இன மக்கள் அகஸ்தாவிலே இப்போ வாழ்கிறார்கள். அந்த இடமில்ல, அதுக்கு நிலத்துக்கு கீழே தான் வாழ்கிறார்கள். பல இன மக்களும் அங்கே வாழ்கிறதாக நாங்கள் அறிகிறோம். அதை எமது அரசியல் எதுவுமே அறிய மாட்டார். அவ்வாறு அறிந்தால் அவர் அறியறதுக்கு அவருக்கு தேவையான விவரங்களையும் அவர்கள் வழியால் சொன்ன மாதிரி தெரியவில்லை. காரணம், அவருடைய அந்த அகஸ்தாவிலே வாழ்கின்ற மனிதருடைய பாதுகாப்புக்காக அவர் முழு விடயத்தையும் வெளியிடவில்லை. பல வெளியுலக அறிஞர்கள் சொல்லலாம் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். குறிப்பாக இந்த அரூசினுடைய ஆட்சி முடிவடைந்த பின்னர் அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த மனிதர்கள், அவனுடைய ஆட்சியை விரும்புகிறவர்கள், அவனுடைய கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் தம்மை கிரேட் ஆரியன்ஸ் என்று கூறிக்கொண்டு இங்கே வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த சாஸ்ட்ரா அந்த மலை அடிகளிலே வாழ்ந்தாலும் லூசியன் தீவுகளிலேயும் நோத்திலே உள்ள அதிலேயும் வாழ்ந்தார்கள். அவர்கள் கடந்த நூற்றாண்டு முடிவதற்கு முன் போய்விட்டார்கள். இங்கே இருந்து பொழுது இல்லை. அவர்கள் அந்த கிரேட் ஆரியன்ஸ், அரிஜனுடைய கொள்கைகளை பின்பற்றுகிற மனிதர்கள். இவ்வாறு இன்னும் பலர் வாழ்கிறார்கள். இந்த நீல சரும மனிதர்கள், கிறிஸ்டர் என்று குருமை அவரெல்லாம் இங்கே வாழ்கிறார்கள் பூமிக்கு கீழே. அது அந்த அந்த சருமத்தின் அடிப்படையிலே அந்த மனிதர்களுடைய பிரிப்பது நான் முதனே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என்னுடைய நாடிலே இவ்வாறு மனித இனங்கள் பிரிக்கப்பட்டன. ஆரம்ப காலத்திலே 343 இனமான மனிதர்கள் அந்த சருமத்தின் தோற்றத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டவர்கள். அந்த நீல மனிதர்களும் வாழ்கிறார்கள். இவர்களெல்லாம் வழியுலவாசிகள். இவர்கள் மனிதர்கள், பூமியில் உள்ள மனிதர்கள் என்று கணிக்கப்படுவதே இல்லை. இவர்கள் வாழ்வது யாருக்குமே தெரியாது. மிக உயர்ந்த அறிஞர்கள், மிக உயர்ந்த அறிவோடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழ்கின்ற மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் அவர்கள் யாரோடையும் அவர் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் தம்மை வெளிப்படுத்துவதும் இல்லை. அவ்வாறான மனிதர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். இதோடு இந்த நிகழ்வை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அதிக நேரம் எடுத்து விட்டேன் போல் தெரிகிறது. உங்களுக்கு இது ஒரு அதிசயமாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த 2 பெரிய நகரங்களும் அழிந்த விடயம். இந்த பூமியிலே மிக உயர்ந்த கலாச்சாரங்கள் 2 அழிந்தது. இதற்கு பின்னாலே பல விடயங்கள் ஒன்று. நான் எல்லாத்தையும் உங்களோடு கூறவில்லை, நேரம் போதாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சிறிதாக நான் உங்களை அதோடு பகிர்ந்து கொள்வேன். ஆகவே இத்தோடு இதை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இதை கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அத்தோடு ஒரு வேண்டுகோள். இந்த காணொளிகளை காண்பவர்களின் தொகை மிக மிக குறைந்து கொண்டு வருகிறது. இது தமிழ் மக்களினுடைய நன்மைக்காக செய்யப்படுகின்ற உண்மைகள், உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற உண்மைகள். இந்த உண்மைகள் நீங்கள் கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன, நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களோட சந்ததியினர் தமிழர்கள் இதை கேட்கத்தான் போகிறார்கள். இருந்தால் இது அறிவு. இதை அறியாமல் நாங்கள் வேறு எங்கேயும் நகர முடியாது. இதைத்தான் நாங்கள் பாடசாலையிலையும் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அங்கே கற்றுக்கொள்வதெல்லாம் வேறு கற்பனைகள். இது உண்மைகள். ஆகவே இதை அழியாதவை. உண்மை என்பது அழியாதது, நிலைத்திருப்பது. ஆகவே தயவு செய்து நீங்கள் இதை கேளுங்கள், இதை பற்றி சிந்தியுங்கள். ஏதாவது உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் கேளுங்கள். நான் அதுக்கு உரிய விளக்கங்களை அடுத்த வானொலிகளில் தருவேன். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து செய்யுங்கள். உங்களுடைய நன்மைக்காகவும் தமிழ் மக்களுடைய நன்மைக்காகவும் இதை செய்யுங்கள். மிக குறைந்த அளவுதான் இப்போ இதை பார்க்கிறார்கள். நான் அந்த இலக்கங்களை பார்க்கின்ற பொழுது என்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்று நான் இருக்கவில்லை.
இதை அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதும் என்னுடைய எதிர்பார்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. இது சேர்வதாலேயோ சேராதாலேயோ எனக்கு இந்த தீமையோ நன்மையோ ஏற்பட்டு போவதில்லை. ஆனால் எனது விருப்பம், உங்களோட விருப்பமும் அப்படி இருந்தால் நல்லது. மற்றவரும் இந்த உண்மைகளை அறிய வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாமும் மற்ற மனிதர்களுக்கு, ஐரோப்பிய மேற்கா நாடுகளிலே வாழ்கின்ற மனிதருக்கு சமமாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அண்மைக்காக போகக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அறிவில்லாத முட்டாள்களாக வாழ்ந்தால் இறுதியாக இந்த பூமி அழிகின்ற பொழுது மிச்சமாக இருந்து அழிந்து போகிற இனம் நாமத்தான் இருக்கும். மற்றவர்களாம் தப்பி போய் வேறு கிரகங்களே வாழ தொடங்கிவிடுவார்கள். எங்களுக்கு போக முடியாது, எங்களுக்கு அறிவுன்றதே இல்லை. அதுக்கெல்லாம் அறிவு வேண்டும், என்ன என்று தெரிய வேண்டும், ஏனென்று அறிய வேண்டும். தயவுசெய்து மற்றவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள், இது பாருங்கள் என்று உங்களுடைய அன்போடு வேண்டிக் கொண்டு அதை இந்த 14வது பிரிவின் இறுதி 4வது பகுதியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அடுத்த 15வது பகுதியை அறிவித்தொடரை கேட்பு வரையும் உங்களோடு அன்பு வணக்கம் கூறி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.